ஹலோ அமேஸ், வெல்கம் டு மை சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கல்யாணம் முதல் காதல் வரை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது எடுத்த உடனே ஒரு மேரேஜ் ஹால் காமிக்கிறாங்க. அந்த மேரேஜ் ஹாலில் நம்மளோட ஜிம்மன் தான் மாப்பிள்ளை உட்காந்துருக்காப்புல. ஸோ நம்மளோட ஹீரோயின் தான் மணப்பொண்ணு. ஸோ அவங்க வராங்க. வரும்போது நல்லா பாட்டு டான்ஸுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வராங்க. ஒயின் நீ ஆடு, ஒயின் நீ ஆடு, எட்டி உதச்சா குறுக்கெலும்பு ஒடிஞ்சிரும். நீ ஆடுறியா, நீ மூட்டிட்டு ஆடு, என் ஆட சொன்ன மரியாதை கெட்டுக்கும் அப்படின்ட்டு நம்ம வாய்க்குள்ளே திட்டுவோம்ல, அந்த மாதிரி திட்டிகிட்டே கோவமாக வந்துட்டுருக்கா. நல்லா தெரியுது அவள் கோவமாக வரான்றது. யாருக்குன்னா அவங்க கூட வரவங்களுக்கு மட்டும் தெரியுது. ஸோ மேரேஜ் அப்படியே போயிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் மேரேஜ் நடக்குது, கொரியாவில் தான் நடக்குது, ஆனால் இந்தியன் ஸ்டைலில் நடக்குது. ஸோ போயிட்டு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காடுறாங்க. ஸோ உட்காந்த உடனே அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம கொரியன் ஸ்டைலில் மேரேஜ் பண்ணோன்னா கிஸ் பண்ணணும்ல, அதே மாதிரி எப்படியாச்சும் நம்ம ஒயினை கிஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேனா இந்தியன் ஸ்டைலெலாம் பண்ண மாட்டாங்கல்ல, சரி பண்ணணும்னு சொல்லிட்டு தாலி கட்டுறாரு. கட்டின உடனே பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே நம்ம ஒயன் கண்ணை மூடிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுற, கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நீங்கள் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஒயனுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல. ஸோ ஓகே. ஸோ இப்போ மேரேஜும் முடிஞ்சிடுதானா கோவமாக இருக்கா. மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்சுட்டு நம்ம ஜிம்னாவோட அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போகிறாங்க. ஜிம்னாவோட அப்பார்ட்மெண்ட்க்கு போயிடுறா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, ஹாலில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ கூட யாருமே வரல, இவங்க 2 பேர் மட்டும் தான் போகிறாங்க. ஹாலில் உட்காந்துருக்கும்போது ஜிம்னா பேசலான்னு போகும்போது நம்ம வயன் வந்துட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே வயன், மேலே தான் இருக்குது, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் எழுந்து ஓடிடுறா. நம்ம ஜிம்மனும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. புது மாப்பிள்ளையாச்சே, வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வயன் கீழே வரவே இல்லையே. சரி ஓகே, டயர்டாக இருக்கா போல், ஃபர்ஸ்ட் டேவே நம்ம அவளை எப்படியாச்சும் சமைச்சு இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பசிக்குது வரோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கடகடன்னு சமைக்கிறாரு. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒய்ஃப்க்கு எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக பர்ஃபார்ம் பண்ணலான்னு நம்ம ஜிம்மன் வந்து பிளான் பண்ணிட்டார். ஸோ கிளம்பி ஏதாவது பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம், இல்லை ஊட்டி விடலாம், ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ரூம் ஓப்பன் பண்ண உடனே இருட்டாக இருக்குது. காலை வைக்கும்போது காலில் எதோ குத்தி கிழிச்சிட்டு செம்ம ரத்தம் வருது மனுஷனுக்கு. ஐயோ இவ என்ன பண்ணி வச்சுருக்கா, லைட்டு கூட போடலன்னு சொல்லி லைட்டை ஆன் பண்ணால் ரூம் ஃபுல்லாக ஒயனோட பேங்கிள்ஸு உடஞ்சி கிடக்கு. அங்கங்கே அவளோட ஜுவல்ஸு, அவளோட எல்லாமே ஒரு பக்கமாக வீசி எரிஞ்சு வச்சுருக்கா. பார்த்த உடனே மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி நெத்தியில் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. நம்ம ஜிம்னா கிட்டே போயிட்டு, வயன் என்ன ஆச்சு வயன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை தொடாதீங்க ஃபஸ்ட்டு. என்ன இது, ஏன் இப்படி இருக்க? ஓ, இப்போ தான் உங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுச்சா? இவ்வளோ நேரம் நான் இங்கே கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தேனே, அப்போ உங்களுக்கு காதில் எதுவுமே கேட்கலையா ஜிமினா அப்படின்னு கேட்கும்போது, சாரி ஒயன், இது வந்து சவுண்ட் ப்ரூஃப், இந்த ரூமு நான் ப்ராக்டிஸ்க்காக இந்த ரூமை ரெடி பண்ணது, சவுண்ட் ப்ரூஃப் எவ்வளோ சத்தம் போட்டாலும் வெளியில் கேட்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு செம்ம கோவம் வருது, முறைக்கிறா. என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, என்ன இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமாம், விருப்பம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல, புரியுதா? என்ன பிடிக்கல, ஏன் பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளோதான், என்னை எதுவும் கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. ஜிமினா ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன சொல்கிற, உனக்கு பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னை எங்கே சொல்ல விட்டாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏன் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல. இல்லை, நான் ஃபோன் பண்ணலாம், நான் நம்பர் கேட்டேன், அப்போ உங்கள் அப்பா தான் சொன்னார், எங்களோட சமுதாயம் படி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க வயன். அதனால தான் என் அப்பந்தான் என் லைஃப்பையே வீணாக்கிட்டான், அப்பந்தான் எல்லாத்துக்குமே காரணம், என் அப்பனை என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வயன் செம்மையாக கோவப்படுறா.
கோவப்பட்ட உடனே அப்படியே கீழே குனிறா. நம்ம ஜிம்மனோட காலில் இருந்து பிளட் வரதை பார்த்துடுறா. ஐயோ பிளட் வருது அப்படி சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஆச்சே, சரி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு காலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பரவாயில்ல சொல்லுங்கள். சரி சரி ஏன் நாங்கள் ஷெல்ஃபில் செகண்ட் ஷெல்ஃபில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே நம்மளும் போயிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறா. சரி ஒயன் உனக்கு என்ன பிடிக்கலண்ணா, நான் பொண்ணு பக்கம் வந்தப்பயாச்சும் நீங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கே சொல்ல விட்டாங்க. நாங்கள் பேசிட்டோம் அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஜிமினா. புரியுது, பட் இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ரிவர்ஸ் கொடுத்துருங்க ஜிமினா, எனக்கு அது போதும், நான் நிம்மதியாக இருப்பேன். ஏன் எதனால்? பிகாஸ் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எனக்கு இந்த பிடிஎஸ் பிடிக்கல, இந்த கான்செப்ட் பிடிக்கல, இந்த சாங் பிடிக்கல, உங்கள் ஆர்மிஸ் பிடிக்கல, எதுவுமே எனக்கு பிடிக்கல ஜிமினா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஏதாச்சும் பேண்ட் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ எனக்கு இது எதுவுமே பிடிக்காது, அவ்வளோதான், இந்த பேண்டில் எந்த பேண்டில் எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க, எனக்கு அது மட்டும் போதும். என்னடி நீ டிவோர்ஸ்ன்ற? கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட முழுசாகலாம், அதுக்குள்ளே டிவோர்ஸ்ன்னு சொன்னால் என்னோட மனசு எப்படி கஷ்டப்படுன்னு யோசிச்சு பார்த்தியா? உங்களோட மனசு இப்போ கஷ்டப்படுறத விட என் கூட நீங்கள் வாழும்போது அதிகமாக கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையா ஜிமினா அப்படின்னு கேட்குறா. என்ன ரீசன்? வேலிடான ஒரு ரீசன் சொல்லுவாயேன், நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். என்ன ரீசன்? வேலிடான ரீசன் ஒன்று சொல்லு, நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நம்ம வயன் வந்துட்டு ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறா. என்னென்னா, எங்கள் வீடு அழகாக இருக்கும், என் வீட்டு பக்கத்துலேயே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, நாங்கள் 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் எப்போவுமே. ஆனால் அவளுங்க பிடிஎஸ் 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 எனி டைம் பிடிஎஸ் பைத்தியமாகவே இருப்பாளுங்க. எனக்கு எனக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் என்னோடய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் நான் அதிலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன். ஆனால் நான் காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய வாழ்நாள் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு காலேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கொரியா போகணும், பிடிஎஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலுங்க. அப்போ நாங்கள்லாம் அதை சில்லியாக எடுத்துட்டோம். ஆனால் அவளுங்க 3rd இயர் முடித்த உடனேவே ஒரு நாள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் கொரியா கிளம்பிட்டாளுங்க. நான் அவளுங்கள தேடினேன், ஆனால் எனக்கு அவளுங்க எங்கேயோ காணாமல் போயிட்டாளுங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது, டெல்லி ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் கொரியா கிளம்பியிருக்காங்கன்னு. ஆனால் அவங்க லாஸ்ட்டாக ஃப்ளைட் ஏறினது மட்டும்தான் தெரியுமே தவிர, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. எல்லாம் யாரால? உங்களால் தான். உங்களை பார்க்கணுன்னு அவங்க கிளம்புனதுனால தான். நான் உங்களால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் இழந்துட்டேன். என்னோடய கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்துலேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? அவங்க இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் யாருக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. அடிக்ட் ஆனால் நம்ம சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோன்னு அப்போ முடிவு பண்ணேன். அதுலேருந்து எனக்கு பிடிஎஸ்னாலே பிடிக்காது, யார் மேலேயும் லவ் வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. இதுதான் காரணம், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினோடனே நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா அவர் தானே பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒன் ஆஃப் த பர்சன்ல. ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளால் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கா, இதை நாம் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க எங்களோட எங்கள் ஆர்மிஸை நாங்கள் தானே பத்திரமா பார்த்துப்போம். ஸோ அவங்க என் மேலே எவ்வளோ ஹோப் இருந்தால் எங்களை பார்க்கறதுக்கு இங்கே கிளம்பி வந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஜிம்னாவோட மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் போகுது. உடனே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் எடுக்கிறாரு, மனுஷன் லைவ் வந்துடுறாரு. ஸோ லைவ் அவர் வந்த உடனே ஒரு பர்சனும் எல்லாருக்குமே அது நோட்டிஃபிகேஷன் போகும்ல. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே நம்ம வயனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளார வயன் வந்துட்டு எல்லோரும் இது தெரிஞ்சோ பார்த்துட்ருப்பாள்ல. ஸோ இவங்கெல்லாம் வராங்க, நம்ம வீடை இப்படி வச்சுருக்கோம், இது சரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாத்தையுமே கடன்னு க்ளீன் பண்ணிடுறா. ஸோ க்ளீன் பண்ணிட்ட உடனே என்னதான் இருந்தாலும் நம்மளோட நம்மளோட கலாச்சாரம்ல, ஸோ வளர்ப்பு அப்படி. ஸோ எல்லாத்தையும் என்ன சண்டையாக இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறா. ஸோ அதுக்குள்ளே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஜிம்னா வந்து லைவில் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வரைக்கும் விஷஸ் போயிருக்கும். இப்போ ஜிம்னாக்கு கல்யாணம் இருக்குன்றதுனால நம்ம ஆமஸெல்லாம் விஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ விஷ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் ஜிம்னா, ஹாப்பியாக இருங்க அப்படி இப்படின்னு நிறைய க்ரீட்டிங்ஸ் போகுது அவருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு எல்லா மெம்பர்ஸும் அதுக்குள்ளே வந்துடுறாங்க.
வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும் அமேஸ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன என்ன சொல்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் செய்வோம். நீங்கள் ஆர்டர் மாதிரி சொன்னாலே நாங்கள் செய்வோமே. ஏன் இப்படி ஹெல்ப் ரெக்வஸ்ட்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. நீங்கள் எங்களோட அடிமை கிடையாது. நீங்கள் எங்களோட ஹார்ட்டு. ஸோ உங்களால் தான் நாங்கள். அதனால் உங்ககிட்ட எங்களால் ஆர்டர் போடுற மாதிரினா நாங்கள் உங்ககிட்ட பழகலை, பார்க்கல உங்கள. ஸோ நாங்கள் உங்களை எங்கள் மெம்பர்ஸ்குள்ளே ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதனால தான் நான் இப்படி கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க அமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்தியாவில் இருந்து 2 பொண்ணுங்க நம்மள பார்க்கறதுக்கு, அதாவது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எங்களை பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்காங்க. ஸோ அவங்க லாஸ்ட்டாக இருந்தது டெல்லி ஏர்போர்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட் ஏறினாங்கன்றது வரைக்கும் தான் தெரியுது. ஆனால் அவங்க கொரியா தான் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, கொரியா வந்தாங்களா, இல்லை பாதியிலே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்றது எதுவுமே தெரியல. ஸோ நம்ம நாட்டை நம்பி வந்தவங்க மேலே நம்ம தானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பொண்ணு, ஜிமினா அவங்களோட ஃபோட்டோஸ் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிமினா வந்துட்டு திரும்பி ஒயினை பார்த்து, ஒயின் ஃபோட்டோஸ் இருந்தால் ஷேர் பண்ணுறியா? ஷேர் பண்ணுறேன். உங்கள் நம்பர் அப்படின்னு கேட்கும்போது பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் அப்படியே டேர்ன் பண்ணுறாங்க. என்னடா கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கலையா? இல்லை மச்சான் என்னோடய ஃபோன் நம்பரை வைட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எப்படின்னா இப்படி வாயை மறைச்சிட்ட மாதிரி. ஏன்னா நம்ம ஆர்மிஸ்க்கு தெரியக்கூடாது, பிடிக்காம தான் அந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு நினச்சிப்பாங்களோ அப்படின்னால அப்படி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்பர் கொடுக்குறாரு வயன்கிட்ட. நம்பர் கொடுத்தோடனே அவளும் ஷேர் பண்ணுறா. ஷேர் பண்ணோடனே இதுதான் இந்த பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் நம்ம ஜெமினாவும் ஷேர் பண்ணுறாரு. ஸோ ஷேர் பண்ண உடனே அதில் ஒரு பொண்ணு ஹேக்கராக இருப்பா போல். அதாவது எப்படின்னா ஹேக்கர் அப்படின்றதுனால தான் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் அவளுக்கு ஒர்க் கிடச்சிருக்கும் கொரியாவில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எங்கே ஏறினாங்க எங்கே இறங்குனாங்கன்றதுலேருந்து எல்லாத்தையுமே டக்கு 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 டக்குன்னு கண்டுபிடிச்சிட்றா. கண்டுபிடிச்சிட்டு அவள் வந்து ஜிமினாட்ட என்ன சொல்லணும்னா, ஹியூமன் டிராஃபிக் ஸ்ட்ரீட் அது. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க கடைசியாக ஆக்டிவேட்டில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல ஜிமினா. அந்த இடத்துக்கு போயிட்டாலே என்ன ஆகுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஜிமினா. ஓ ஓகே. இப்போது ஆமிஸ், இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம அங்கே போய் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுறது மட்டும்தான். என்னால் ஒரு ஆளாக போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆளாக போய் அதை பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா, அப்போ டக்குன்னு ஆரம் வந்துட்டு, நான் பிடி கிட்ட பேசுகிறேன். பிடியை வச்சு நம்ம ஹையர் அஃபிஷியல் வச்சு நம்ம அதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஆர்மிஸ் எல்லாமே, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடும், நாங்களும் உங்கள் கூட வருவோம். உங்களை மட்டும் தனியாக எங்களால் அனுப்ப முடியாது. இது எங்களோட நாடும் தானே, எங்களை நம்பியும் தானே வந்திருக்காங்க. ஒரு ஆர்மிஸாக இன்னொரு ஆர்மிஸாக நாங்கள் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ப்ளீஸ் ஜிமினா எங்களையும் நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்படி சொல்கிறது, கூட்டமாக கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம இந்தியாவிலேருந்து வந்த 2 ஆர்மிஸ் மாதிரி நிறைய ஆர்மிஸ் அங்கே இருக்காங்க. ஆர்மிஸ் மீன்ஸ் ஆர்மிஸ் மட்டும் கிடையாது, நிறையா பேர். ஆர்மிஸ் இல்லாமல் நிறைய பொண்ணுங்க அந்த இடத்துல அடைப்பட்டு கிடக்குறாங்க. ஸோ நம்ம ஜிமினா, நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸ், நம்ம அந்த ஊரில் இருக்க ஆர்மிஸ் எல்லாருமே போய் அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களையுமே ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே அந்த 2 ஆர்மிஸை போயிருப்பாங்கள்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே கொரியா வந்துடுறாங்க. ஸோ கொரியா போனோடனே அங்கே இருக்க நிறையா பொண்ணுங்க, அவங்கவுங்களோட பேரண்ட்ஸு, ஒரு சிலருக்கு அவங்கள அவங்க கடத்திட்டு போனதுனாலையோ இல்லை அவங்க தொலைச்சி போனதுனாலையோ ஒரு சிலரோட பேரண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்து போய் அந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க. ஸோ அவங்கள எல்லாருக்கும் ஒரு இடத்துல சேஃப்டியான பிளேசஸ், இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டல்ஸு, ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸு, அந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதாவது நம்ம என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க. அப்போது அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு நம்ம வயன்கிட்ட தேங்க் பண்ணுறாங்க. உன்னால தாம்மா எனக்கு என் பொண்ணுங்க திரும்ப கிடச்சாங்க. நீ இல்லைன்னா எனக்கு இது கிடச்சே இருக்காது. என் பொண்ணுங்க திரும்ப கிடச்சிருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்படி ரெக்வஸ்ட்டாக ஹம்பிள் பண்ணி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப பணிஞ்சு பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போய் ஒயனை வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு
உன்னால தாண்டி எங்களோட வாழ்க்கை எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அந்த நரகத்துல இருந்து உன்னால மட்டும் தான் நாங்க வெளிய வந்திருக்கோம். எங்க அந்த நரகத்திலேயே செத்து போயிடுவோமோ நாங்க 2 பேரும் நெறைய டைம் நெனச்சிருக்கோம் வயன். தப்பு தான் வயன். நீ என்ன மன்னிச்சுக்கோ. என்னால உனக்கு இவ்ளோ பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லடி. நீங்க இப்பயாச்சும் திரும்ப வந்தீங்களே. இல்ல நாங்க போன மாரியே வரல. நெறைய விஷயத்த இழந்துட்டு வந்திருக்கோம். பரவால்ல. உயிரோட கிடைச்சீங்கல்லடி, எனக்கு அது போதும்டி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணி 3 பேரும் அழறாங்க. அப்ப நம்ம வயன் வந்துட்டு திரும்பி ஆர்மிஸ் எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றா. கையெடுத்து கும்பிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கீழே மண்டிட்டு அழுவாங்கள அந்த மாதிரி 3 பேரும் மண்டிட்டு தேங்க் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சர் படி அவங்க தேங்க் பண்ணுறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம வயனை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு நீங்கள் இல்லைன்னா எங்களால் இதை பண்ணியிருக்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது எங்கள் யாருக்குமே தெரியாது. நீங்கள் சொன்னதுனால தான் உங்களால நாங்க இவ்ளோ பேர ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். உங்களால தான் எங்களுக்கு இந்த ப்ரவுட். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க யாரு தெரியுமா? எங்க ஜிம்னாவோட ஒய்ஃப். ஸோ, உங்கள எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த மாரிலாம் கேட்காதீங்க. நீங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது. எப்படி ஜிம்னா அழுதா எங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ, அதே மாதிரி தான் நீங்க அழுதாலும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆர்மிஸ் நாங்க இருக்கோம். நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு அப்போ புரியும். ஓகே. நம்ம வந்து யாரையுமே எப்பவுமே தப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்துட்டு சாரி கேட்குறா எல்லார்கிட்டயும். ஆ கேட்டுட்டு நம்ம ஜிமினாவும், நம்ம வயனும் மேன்ஷன் போயிடுறாங்க. சாரி அவங்க அப்பார்ட்மெண்ட் போயிடுறாங்க. ஸோ போம்போதே நம்ம ஜிமினா வந்து கையில டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டே போயிடுறாரு. எடுத்துகிட்டே போயிட்டு, "ஆ வயன் ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்றாரு. வயனும் "என்னங்க?" அப்படின்னு சொல்லி திரும்பும்போது, இந்தா நீ கேட்ட டிவோர்ஸ் பேப்பர்" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு புரியல" அப்படின்னு சொல்றா. அப்போ ஜமுனா வந்துட்டு, "இல்ல ஒரு பிடிஎஸ் மெம்பராவும் என்னோட ஆர்மிஸ்க்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அது உன்னால தான் என்னோட ஆர்மிஸ்க்கு இப்படி ஒரு கெட்டது நடந்திருக்குன்றது உன்னால தான் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னால தான் நான் உங்கள ரெஸ்க்யூ பண்ணேன். அதுக்கும் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா ஒரு ஒரு ஐடலா இருந்து நான் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் கரெக்ட்டா முடிச்சுட்டேன். ஒரு ஹஸ்பண்டா இருந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணுமோ, அத நான் பண்ணணும்ல. என்னோட ஒய்ஃப் எதிர்பார்த்தது என்கிட்ட இருந்து டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸ நான் கரெக்ட்டா குடுக்கணும்ல. அதுதானே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்தா டிவோர்ஸ் பேப்பர் நீயும் சைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அத கிழிச்சு போட்டுடுறா. திரும்பவும் அவர் வந்து டிவோர்ஸ் பேப்பர எடுத்துட்டு உன் கைய நீட்டுறாரு. அப்போ திரும்பவும் அவ கிழிச்சு போட்டுடுறா. திரும்பவும் எடுத்துட்டு சைன் போட்டுட்டு கிட்ட குடுக்குறாரு. அப்போ அத எடுத்துட்டு ஆம், சுருட்டுவோம்ல அந்த மாரி சுருட்டிக்கிறா. சுருட்டிட்டு, "இங்க வாயேன் ஜமுனா." அவரு வந்து என்ன நெனச்சுக்கிறாருன்னா, அவ கையில எடுத்து ஹோல்ட் பண்ண உடனே, "ஓகே. நம்ம டிவோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறா போல." அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ உடனே, "இங்க வாயேன் ஜமுனான்னு." "ஆ என்ன?" அப்படின்னு கேட்டு போனோனே, அத கண்ணு முன்னாடி வச்சு கிழிக்கிறா. "புரியுதா?" அப்படின்னும்போது, அவரு இன்னொரு பேப்பர் எடுத்து கையில வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு எல்லா டிசிஷனுமே நீ கோவத்துல எடுக்கிறது. ஸோ நீ நிதானமா இரு. நிதானத்துல முடிவெடு வயன். புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. ஸோ வயன் வந்துட்டு, "ஜமுனா, ஆ என்ன டோனெல்லாம் மாறுது?" அப்படின்னு நம்ம ஜிம்மன் திரும்புறாரு. "சொல்லு வயன்." "ஜிம்மனா." "சொல்லு வயன்." "ஐ அம் சாரி." "எதுக்கு சாரி?" "இல்ல நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்." அவங்க மேல தானே தப்பு. யார் மேல தப்புன்றது அது இப்போ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. அது முடிஞ்சிடுச்சு. இனிமே அத பத்தி பேசி நோ யூஸ். நீ என்கிட்ட கேட்டது டிவோர்ஸ் நான் குடுத்துட்டேன். டேய் மாக்கா, புரியாதாடா உனக்கு? நான் தான் சாரி சொல்றேன்ல. சீரியல்லாம் பார்க்க மாட்டியா? பொண்ணுங்க சாரி சொன்னாலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சாரி சொல்றேன்ல. டிவோர்ஸ்லாம் வேணாம். வா நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். லவ்வா? வேணாம். நீ என்கிட்ட டிவோர்ஸ் தானே கேட்ட? நான் குடுத்துட்டேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. இங்க பாரு ஜிமினா, சாவச்சிருவேன். மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல. வா நம்ம இதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஜிமினா வந்துட்டு, "நீ லூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ வேணும்னா வரதுக்கும், வேணான்னா போறதுக்கும் நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. நீ யூஸ் பண்ணுற டெடிபியர் கிடையாது. நான் மனுஷன். என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டல. ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன். உனக்கு தேவை டிவோர்ஸ். நான் கொடுத்துட்டேன் வயன். அவ்வளோதான். நமக்குள்ளே இனி எதுவுமே கிடையாது."
இப்போ நம்ம வயன் வந்துட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரை ஃபயர் பண்ணிடுறா, எரிச்சிடுறா. எரிச்சிட்டு புரியுதா இப்போ என்ன தெரியுது உனக்கு இதுல இருந்து? நான் தெளிவா நிதானமா தான் முடிவெடுக்கிறேன். இன்னைக்கு இந்த ஜென்மத்துல நீ மட்டும் தான்டா புருஷன், புரியுதா? அப்படின்னு சொல்றா நம்ம ஜெமினா வந்துட்டு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம். உனக்கு இப்போ பிடிஎஸ் பிடிக்குமா? பிடிக்கும். யாரை பிடிக்கும்? நீ யார் பயாஸ்? ஆ, என் புருஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவ்வளோதான், இந்த ஒன் ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லவ் யூ பர்பிள் யூ guys, bye.